ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். 3 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கிறிஸ்பியான முறுக்கு, காரசாரமான ரிப்பன் பக்கோடா, அது கூடவே பட்டர் முறுக்கு, இதெல்லாம் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாவு சலிக்கிற சலடை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அடுத்ததான் இது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. அடுத்ததாக அது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு. 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. நம்ம சட்னிக்கெலாம் பயன்படுத்தோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட மாவும் அது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு மொத்தமாக சேர்த்து 2 டம்ளர் அளவுக்கு இந்த மாவு சலிக்கிற சல்லடையில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா சலிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 டம்ளர் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக அது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நம்ம ஃப்ளோர் ஐட்டம்ஸ் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். ஃப்ளோர் ஐட்டம்ஸ் 2 டம்ளர் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பட்டர் முறுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கணும்னா நல்லா இந்த அளவுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறக்க நம்ம பட்டர் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். நல்லா கொதிக்க ஆரம்பித்து பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். அந்த டைமில் நம்ம மாவு சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் மெதுவாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கொஞ்சமாக இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தண்ணியோட கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. இப்போ இதை அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட சூடெல்லாம் குறைஞ்சி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சிருக்கும். அந்த டைமில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் அந்த டைமில் நம்ம லேசாக தண்ணி தெளித்து பசஞ்சிக்கலாம். அப்படி தண்ணி தேவைப்படலை அப்படின்னா இதில் இருக்கிற அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பட்டர் முறுக்குமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். எப்போவுமே நம்ம டோ ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதும். இப்போ அடுத்ததான் முறுக்கு குழாயில் இந்த முள்ளு முறுக்கு அச்சு இருக்குது இல்லையா, அதை சேர்த்துடலாம். இது 1 கண் அச்சு தான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். 3 கண் வச்ச அச்சு கூட இருக்குது. அதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம இதை மாவை இது கூட சேர்த்துடலாம். நான் ஆல்ரெடி ஸ்டவ்வில் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சா என்னன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நம்ம இதை டேரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம். நம்ம முறுக்கெல்லாம் கரண்டியில் புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துப்போம். ஆனால் இந்த மாதிரி பட்டர் முறுக்கெலாம் நம்ம டேரெக்டாக அப்படியே எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் முறுக்கு குழாயை நம்ம நல்லா கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. அதே சமயம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடக்கூடாது. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம இந்த முறுக்கு குழாயிலேருந்து இந்த பட்டர் முறுக்கை டேரெக்டாகவே எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது நமக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடு பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு. வேணும்னா நம்ம இந்த மாதிரி பட்டர் முறுக்கு அந்த எண்ணெயில் புழிஞ்சு விடும்போது நம்ம கையை வச்சு கட் பண்ணி கூட, அதாவது கையால் இந்த முறுக்கு மாவை கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த முறுக்கை உடச்சி போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மாவு எண்ணெயில் நம்ம புழிஞ்சு விட்ட பிறகு உடனே நம்ம கரண்டியை வச்சு கலரக்கூடாது, அதாவது திருப்பி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நல்லா வேக விட்டு ஓரளவுக்கு ஸ்டிப் ஆன பிறகு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பலகாரம் எடுக்கிற கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கலாம்.
2 சைடும் நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் பட்டர் மில்கோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால நம்ம வந்து இதை அடிக்கடி நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும் எண்ணெயில். அப்போ தான் ஈவனாக கிறிஸ்பியாகி கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. பபிள்ஸ் அடங்கிட்ட பிறகு நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அப்படி இல்லாட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே எண்ணெயிலே இருக்க விடுவோம். அப்போ தான் சம்டைம்ஸ் அதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். நம்ம மேலுக்கு பார்க்க பபிள்ஸ் அடங்கிடும், ஆனால் வெளியே எடுத்து வச்ச பிறகு பார்த்திங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே. அதனால் ஒரு நிமிஷத்துக்கு இல்லாட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயிலே வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக நல்ல கிறிஸ்பியான ஒரு பட்டர் முறுக்கு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பட்டர் முறுக்கு வந்து கலரெல்லாம் சேஞ்ச் ஆகாது. இங்கே வந்து லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா வெள்ளையாகவே தான் இருக்கும். ஸோ அதனால் பபிள்ஸ் அடங்கிட்ட பிறகு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எண்ணெயிலே வச்சுருந்து அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. நம்ம இதை அழகாக ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 15 to 20 டேஸ் அப்படியே நல்ல கிறிஸ்பினஸ் போகாமல் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக அதே பாத்திரத்தில் இந்த மாவு சலிக்கிற சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துட்டு அடுத்ததாக இது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் இங்கே வந்து அளவுகளை சொல்லிடுறேன், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு. இது வந்து ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு அளவு. வேணும்னா நம்ம இதில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு கம்மி பண்ணிக்கிட்டோம்னா கூட இன்னுமே ரொம்ப அல்ட்ரா சாஃப்டாக இருக்கும் இந்த ரிப்பன் பக்கோடா. இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே சலிச்சு எடுத்தாச்சு. 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அது கூடவே 1/2 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு, இது எல்லாத்தையும் சலிச்சு எடுத்தாச்சு. இது எல்லாமே கடையிலேருந்து வாங்கினது தான், வீட்டில் அரைச்சது கிடையாது. ஸோ நம்ம அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு அந்த மாதிரிலாம் இதுக்கு வந்து கணக்கு கிடையாது. எந்த அரிசி மாவு வேணாலும் நம்ம தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் ஓமம் வந்து சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளுக்கு பதிலாக நம்ம வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதில் அடுத்ததாக ஓமம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். மொத்தமாக 3 டம்ளர் அளவுக்கு ஃப்ளோர் ஐட்டம்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வந்து ஃப்ளோர் ஐட்டம்ஸ் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ இந்த ஒரு டம்ளரோட அந்த கிராம்ஸ் கணக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரோட அளவு பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ் 125 கிராம்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் பட்டர் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ மாவு எத்தனை டம்ளர் எடுத்துக்கணுமோ அத்தனை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்ல சூடான பட்டரை நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா பட்டர் வந்து சூடாக இருக்கும். ஸோ வந்து கையால் வந்து நமக்கு இதை கலந்துக்க முடியாது. ஸோ ஒரு கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம கையால் இந்த பட்டரை வந்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். நல்லா ஈவனாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு ரிப்பன் பக்கோடாவுக்கு. நான் வந்து பச்சை தண்ணி தான் சேர்த்து இந்த மாவு வந்து பசைஞ்சு எடுத்துருக்கேன். சுடு தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ அடுத்ததாக ரிப்பன் பக்கோடா அச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம முறுக்கு குழாயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மாவை முறுக்கு குழாயில் சேர்த்துடலாம். இன்னொரு டிப்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம இந்த ஸ்நாக்ஸ் முறுக்கு, பட்டர் முறுக்கு, ரிப்பன் பக்கோடா இதெல்லாம் நம்ம செய்யும்போது நார்மலாக இப்போ பச்சை தண்ணி சேர்த்து இந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். நமக்கு ஃபெயிலியர் வந்து ஆகாது.
இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு. நான் வந்து கஸ்டமர் கேட்டு இந்த ஆர்டர் கொடுக்குறாங்க, ஸ்நாக்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா மேக்ஸிமம் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஸோ வந்து நான் சுடு தண்ணியே சேர்த்து வந்து பிசைஞ்சிப்பேன். சம்டைம்ஸ் நம்ம கடையிலேருந்து மாவு வந்து வாங்குவோம். ஸோ அது வந்து பச்சரிசி மாவா புழுங்கலரிசி மாவா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நான் அரைச்சி வச்ச மாவு வீட்டில் காலி ஆகிடுச்சுன்னா கடையிலேருந்து மாவு வாங்குகிற டைமில் நான் வந்து சுடு தண்ணி தான் வந்து சேர்த்துப்பேன் இந்த டோலாம் ரெடி பண்ணும்போது. ஸோ எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாகவே கிடச்சிரும். என்ன நம்ம இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோம்னா நம்ம இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்ட பிறகும் நம்ம 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அந்த எண்ணெயிலேருந்து வச்சு எடுத்துக்கணும். இதை மட்டும் நம்ம இதில் வந்து கவனமாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ரிப்பன் பக்கோடாவை டேரெக்டாகவே எண்ணெயில் புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ ரிப்பன் பக்கோடாவும் நம்ம எண்ணெயில் சேர்த்துட்ட பிறகு உடனே நம்ம அதை வந்து திருப்பி விடக்கூடாது. நல்லா கொஞ்சம் அது ஓரளவுக்கு ஸ்டிப்பாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். ரிப்பன் பக்கோடா வந்து நம்ம ஒரே டைமில் லேயராக நம்ம எண்ணெயில் வந்து சேர்த்துப்போம் மொத்தமாக. அதனால கண்டிப்பாக இதை நம்ம வந்து அடிக்கடி திருப்பி விட்டால் தான் ஈவனாக மேலே இருக்கிற ரிப்பன் பக்கோடா அடியில் இருக்கிறது எல்லாமே வந்து ஈவனாக நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ அதனால் இதை வந்து நல்லா ஓரளவுக்கு ஸ்டிப்பான பிறகு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு ஒரு நிமிஷம் இல்லாட்டி 2 நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெயில் வச்சுருந்து அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதால இது வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போது 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாகி பபிள்ஸ் எல்லாம் அடங்கிட்ட பிறகு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்ல கிறிஸ்பியான காரசாரமான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு 20 டேஸ்க்கு மேலவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸு. பாருங்கள், இது கஸ்டமருக்கு கொடுக்குறதால அவங்களோட ஆர்டர் தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் இதை நான் அதிகமாக உடச்செல்லாம் காமிக்கல, ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் கேரண்டியாக. இப்போ அடுத்ததாக நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு ஆல்ரெடி நான் முறுக்கு மாவு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் முறுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு 10 days பிஃபோர் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியான முறுக்கு ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு முறுக்கு மாவு வந்து சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே முறுக்கு செய்யும்போது மாவு வந்து கண்டிப்பாக சலிச்சு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இது வந்து நம்ம மில்லில் கொடுத்து அரைச்ச மாவு இருந்தாலுமே நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அதில் சம்டைம்ஸ் அரிசி அரைப்படாமல் இருந்ததுன்னா முறுக்கு செய்யும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எந்த ஃப்ளோர் ஐட்டம்ஸாக இருந்தாலும் நம்ம சலிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்நாக்ஸ் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ மாவு வந்து நல்லா சலிச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக 3 டம்ளர் மாவு வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போது இதில் கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி பலகாரங்கள் செய்யும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. அப்போது தான் நமக்கு நெஞ்சு கறிக்காமல் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் தான் ஆல்ரெடி சொன்னது மாதிரியே 1 டம்ளர் அளவுக்கு ஃப்ளோர் ஐட்டம்ஸ்க்கு நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும். அதேமாதிரி பட்டரை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு நல்லா சூடான பட்டர் தான் சேர்த்துக்கலாம். பட்டருக்கு பதிலாக நம்ம எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் எடுத்துக்கணும்னா நல்லா வந்து சூடாக்கி வச்சுக்கணும். நல்லா சூடான எண்ணெயை தான் நம்ம இந்த ஃப்ளோர் ஐட்டம்ஸ் கூட வந்து சேர்த்துக்கணும். எண்ணெய் எடுத்துக்கும் போது இதே வந்து 2 மடங்காக நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ பட்டர் வந்து 1 டம்ளர் மாவுக்கு 120 கிராம் அளவுக்கு மாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிட்டோம். அதுவே நம்ம எண்ணெய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். 1 டம்ளர் மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளோர் ஐட்டம்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா சூடான பட்டரை இந்த மாவோடு சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு கலந்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க பட்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாவோட இந்த எண்ணெய் இல்லாட்டி பட்டரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து நம்ம பிடிச்சி பார்த்தோம்னா கையில் அழகாக ஒரு ஷேப்க்கு புடி கொழுக்கட்டை மாதிரி ஷேப்க்கு வந்து பிடிக்க வரும். அதுக்காக ரொம்ப வந்து கெட்டியாலாம் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் பட்டர் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோம்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஃப்ளோர் ஐட்டம்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நிறைய பட்டர் சேர்த்துட்டாலும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த டோ வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு. முறுக்குக்கு எப்போவுமே நம்ம மாவு வந்து நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து அதை வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைனா முறுக்கு வந்து அருந்து விழும், நமக்கு சரியான ஒரு ஷேப்க்கு வராது. முறுக்குமே பார்த்திங்கன்னா சில இடங்களில் நல்லா கிறிஸ்பியாகவும் சில இடங்களில் வந்து கிறிஸ்பினஸ் கம்மியாகவும் இருக்கும்.
ஸோ அதனால் நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணும்போது மட்டும் கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து ரொம்ப சாஃப்டான டோவாக ரெடி பண்ணிக்கணும். அதாவது மாவு இலக்கமாக இருக்கக்கூடாது, அதே சமயம் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ முறுக்கு அச்சு முறுக்கு குழாயில் சேர்த்துட்டு மாவும் சேர்த்தாச்சு. ஆல்ரெடி நான் எண்ணெயை அடுப்பில் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த முறுக்கை டேரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நான் இந்த முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதனால் நம்ம நம்ம ஒரு சின்ன சின்ன பிளேட்ஸில் கூட இந்த முறுக்கை புழிஞ்சு வச்சுக்கலாம். புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையாலே எடுத்து நம்ம எண்ணெயில் டேரெக்டாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு மாவு நம்ம இந்த முறுக்கு மாவு ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு துணியில், வெள்ளை துணியில், அப்படி இல்லாட்டி குட்டி குட்டி பிளேட்ஸில் நம்ம இந்த மாதிரி முறுக்கை புழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எண்ணெயில் சேர்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம ஜல்லிக்கரண்டியில் கூட இதை நம்ம புழிஞ்சு விட்டு டேரெக்டாக சேர்த்துக்கலாம். முறுக்கு செய்கிறதுக்கு எப்போவுமே ஸ்டவ்வோட ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு தான் நம்ம முறுக்கை எண்ணெயில் சேர்க்க ஆரம்பிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில், ஸ்லோ ஃப்ளேமில் அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி நம்ம வச்சிட்ருக்கக்கூடாது. இந்த மாதிரி செய்யும்போது முறுக்கு சம்டைம்ஸ் கிறிஸ்பினஸ் போயிடும், அப்படி இல்லைனா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே ஃப்ளேமை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் கடைசி வரைக்கும். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு முறுக்காக நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் ஈவனாக நல்லா கிறிஸ்பியாகி வரும். சுடு தண்ணி சேர்த்து இந்த முறுக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதாவது முறுக்கு மாவு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது பபுள்ஸ் எல்லாமே அடங்கிட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கண்டிப்பாக அந்த எண்ணெயிலே வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வெளியில் எடுக்கணும். அப்போ தான் அந்த முறுக்கு உள்ளவும் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். இந்த முறுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம கையால் எடுத்தோம்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா சுடு தண்ணி வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த முறுக்கு நம்ம கையால் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரியே இருக்கும். ரொம்ப கடையில் கிடைக்கிற, பேக்கரியில் கிடைக்கிற அதே அளவுக்கு கிறிஸ்பியான முறுக்கு கிடைக்கும். சுடு தண்ணி சேர்த்துருக்கேன், அதனால தான். அதே சமயம் பட்டரும் சேர்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3 வகையான ஸ்நாக்ஸ் சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன் இந்த ஃப்ளோர் ஐட்டம்ஸோட மெஷர்மெண்ட்டு, அதுக்கடுத்து அதில் சேர்த்துக்கிட்ட பட்டர், இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியான, ஃபெயிலியர் இல்லாத ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிப்பியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.